என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். தேவன் உங்களுக்கு தகப்பனாயிருக்கிறார். அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதம் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக பலிக்கப் போகிறது. ஒரு நாள் ஒரு தகப்பன் மிகுந்த கண்ணீரோடு அழுகையோடு வந்து ஜெபம் செய்ய வந்தார். அவரிடத்தில் கேட்டேன், என்ன இவ்வளவு துக்கத்தோடு இருக்கிறீர்கள் என்று. அப்பொழுது தகப்பன் சொன்னார், நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன், எவ்வளவோ பணத்தை செலவழித்தேன், ஆனால் என் பிள்ளையை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது என்று குலுங்கி குலுங்கி அழுதார். உள்ளம் உடைந்து அழுதார். என் இருதயமும் உடைந்து விட்டது. கேட்டேன், என்ன நடந்தது என்று. நடந்ததை சொன்னார். இவ்வளவெல்லாம் பிரயாசப்பட்டோம், பிள்ளையை காப்பாற்ற முடியவில்லை. எனக்கு அன்பானவர்களே, உலகத் தகப்பனுக்கு ஒரு எல்லை உண்டு தன் பிள்ளையை காப்பாற்றுவதற்கு. ஆனால் உங்கள் பரலோக தகப்பன் எல்லையில்லாத கிருபை உடையவர், எல்லையில்லாத வல்லமை உடையவர். அவர் உங்களை கட்டாயம் காப்பாற்றுவார், கட்டாயம் நடத்துவார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 36வது வசனம். அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும். இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். வசனம் சொல்கிறது, ஆண்டவர் இயேசு கெத்செமனேயிலே ஜெபித்த ஜெபம் இது. அவர் சொன்னார், அப்பா பிதாவே, உம்மாலே எல்லாம் கூடும். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை! உங்கள் பரலோக தேவனால் எல்லாம் கூடும். கடந்த மாதம் அதைத்தான் நமக்கு வாக்கு பண்ணினார். மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் நமக்கு சொன்னார். இங்கே வார்த்தை சொல்லுகிறது, அப்பா பிதாவை எல்லாம் உம்மாலே கூடும். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருடைய வல்லமையை குறித்து நீங்கள் அறிய வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். கூகுளிலே போய் இந்த ஸ்பேஸ், இந்த கேலக்ஸி, இந்த மில்கி வே, இவைகளை குறித்த வீடியோக்களை கொஞ்சம் பாருங்கள். நாசாவின் விண்வெளி நிலையத்திலிருந்து அவர்கள் பதிவிட்டிருக்கிற சில வீடியோவை நீங்கள் பாருங்கள். இந்த கேலக்ஸி, மில்கி வே, கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், விண்மீன்கள், இவைகளை இந்த பூமியிலிருந்து டெலஸ்கோப்பினால் நீங்கள் பார்த்து உள்ளே கடந்து செல்லும் பொழுது திரும்பி பார்த்தால் பூமி ஒரு புள்ளியை விட மிக சிறிதாக இருக்கிறது. பூமியை விட, சூரியனை விட கோடிக்கணக்கில் பெரிய சூரிய நட்சத்திர குடும்பங்கள் இந்த அண்ட சராசரத்தில் இருக்கிறது. இவ்வளவையும் படைத்த தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனை ஒரு காரியமே அல்ல. நீங்கள் சொல்ல வேண்டும், அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும். உம்மாலே எல்லாம் கூடும், என்னாலே கூடாது. தேவன் என் வாழ்க்கையில் இதை செய்யும் என்று சொல்லுங்கள். உங்கள் தகப்பனால் எல்லாம் கூடும் என்று நம்புங்கள். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, அண்ட சராசரங்களை படைத்தவரே, எங்கள் தகப்பனே, உம்மாலே எல்லாம் கொடுமப்பா. உங்கள் பிள்ளைங்க இருதயத்தில் இருக்கிற அவிசுவாசங்களெல்லாம் எடுத்து போட்டு என் தேவனால் எல்லாம் கூடும் என்ற விசுவாசத்தை உள்ளத்தில் தரும்படியாய் அடியால் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, வாழ்க்கையின் என்ன பிரச்சனையை கண்டு இது என்னால் முடியாது என்று தகப்பன்மார் கதறுகிறார்களோ, தாய்மார்கள் கதறுகிறார்களோ, பிள்ளைகள் கதறுகிறார்களோ, என் பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது, என் பிள்ளைகளை என்னால் திருத்த முடியாது, இந்த பலவீனத்தில் இனிமேல் நான் வேலைக்கு போக முடியாது என்று யாரெல்லாம் கண்ணீரோடு பாரத்தோடு இன்றைக்கு ஜெபிக்கிறார்களோ, உம்மாலே எல்லாம் கூடும் என்ற ஒரு நற்செய்தி நீர் சொல்லியிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் உம்மை நம்பி உமக்காய் வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உடைய கரம் நீட்டி ஆசீர்வதிங்க, காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் பரலோக தகப்பனால் எல்லாம் கூடும். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றி நாள். காட் பிளஸ் யூ.